கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்கா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? தப்பு என் மேல தானே கோபி. தப்புனா என்னன்னு தெரிஞ்சு பண்றதுக்கு பேரு தானே தப்பு. ஏதோ கைதவரெல்லாம் என்ன கொட்டிருச்சு. துணியில என்ன கொட்டினதுக்கு போய் ஒரு எண்ணெய் கப்பலே கவுந்த மாதிரி கவலைப்பட வேண்டியிருக்கு. சொந்தக்காரங்க ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பயந்து சாக வேண்டியிருக்கு. அண்ணே, உங்ககிட்ட மாமா எதுவும் கேட்டார்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. சரிங்க போசண்ணே, நான் அதை எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க மாமா கிட்ட போய் மன்னிப்பு அது மட்டும் கேட்டுறாதீங்க. ஒரு தடவை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலையும் உங்களை போட்டு படுத்தி எடுத்துருவாரு. இவருக்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிறது உங்க நேரம். ஆமாண்ணே, எனக்கு நேரம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பழசெல்லாம் மறந்துடுங்க. இனிமே எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். நல்லதை மட்டும் நினைங்க. சரி கோபி, வாங்கண்ணே. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. இந்தாங்க, இந்த கஞ்சியை சாப்பிடுங்க. வேணாம். என்னங்க, ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கீங்க. இப்ப ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் மேடல் இல்ல. இப்ப நான் சாப்பிட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அத பத்தி உனக்கு என்ன? இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு ஆளை விடு. ஏங்க, தலையில வேற அடிபட்டிருக்கு, இதுல வயித்த வேற காய போடணுமா? இப்ப சாப்பிட மாட்டேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரிங்க, இப்ப நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணுமா? ஆமா, சொல்லுங்க. எனக்கு என் கோபத்தை யார்கிட்டயுமே காட்ட முடியல. என்னால யாரையுமே தண்டிக்க முடியல. அதான் என்னைய நான் தண்டிச்சுக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட இருந்துதான் உண்மையை வரவழைக்க முடியலையே. என்னங்க இப்படி பேசுறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. இத பாருங்க, நீங்க என்ன பிடிவாதமா நம்ப மாட்டீங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்றது? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, எனக்கு இளங்கோன்னு அப்படி எவனையுமே தெரியாதுன்னு. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாத்தியா, இப்ப கூட நீ பொய் தானே சொல்ற. எனக்கு உண்மை தெரியணும் இல்ல. நான் பண்றது சீப்பான டிராமா தான். ஆனா எனக்கு உண்மை தெரியணும், இல்லன்னா என் மண்டை வெடிச்சு செத்துருவேன். நான் உண்மையை தாங்க சொல்றேன், பல முறை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இல்ல, நிச்சயமா சொல்றேன், நீ பொய் தான் சொல்ற. நான் உங்ககிட்ட முதல் தடவையா சொன்னப்ப பதறி துடிச்சு இல்லன்னு மறுத்தல்ல. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் மேல தப்பு இல்லைன்னா நீ எதுக்கு இந்த அளவுக்கு பதறணும்? நீ சொல்ல மாட்ட, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல நான் சந்தேகப்பட்டது தப்புதான். அதுக்காக இப்போ ஒரு உண்மையை மறைக்கலாமா? இதுல என்ன நியாயம் இருக்கு? நான் முதல் தடவையா முழு மனசோட சொல்றேன், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியில போயிடு. சரி, நீ போக வேண்டாம், நானே போறேன். பொதுவா வீட்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்களா? ஆமா, இது என்ன பெரிய வேலை?
வீட்ல இருக்கிறது 6 பேர் தான், ஈஸியா சமைச்சிடலாம். ஆமா, நீ எப்படி கொஞ்சமாவது சமைப்பியா இல்லையா? வீட்ல எனக்கு இதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. ஆனா நானா எப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். பரவாயில்லையே. அடிக்கடி காலேஜ்ல கூட கேட்டரிங் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல அருந்ததி. பொதுவாவே உன்ன மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுனாலே கௌரவ குறைச்சலா இருக்கும். ஆனா உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்கா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. ஒரு சச்சரவு நடந்ததே நம்ம வீட்ல. ஆமா. அப்போ பேச்சுவாக்குல அவர் ஒண்ணு சொன்னாரு. தனிஞ்சு போனா அன்னைக்கு ஏற்பட்ட அதே பரிதாபமான நிலைதான் அருந்ததிக்கும் ஏற்படும்னு சொன்னாரு. ஏங்கா, அத்தையும் நிர்மலாவும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா? என்ன அருந்ததி நீ? செல்வம் சொன்னதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்படி கேக்குற? இல்லக்கா, அவர் சொன்னது என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்கக்கா. நீ நினைக்கிற மாதிரியோ இல்ல பயப்படுற மாதிரியோ எதுவுமே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக நாத்தனார் உறவெல்லாம் சுமூகமா இருக்கு சொல்லு? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியுது, ஆனா மத்தவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியுதா? இல்லையே. அவர் ரொம்ப சீரியஸா சொன்னாரே. அது செல்வத்தோட இயல்பு. வீட்டுக்கு வர மருமகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல எண்ணம் தானே. ஆனா அதுக்காக சண்டையே வராம இருக்க முடியுமா? சண்டை வரும் போகும், அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் ஆயிடும். எல்லாம் கலந்து கட்டிதான் இருக்கும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போகணும். பெரிய ஞானி மாதிரி பேசுறீங்க. பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப பாரு, பிறந்த வீட்டுல அப்பா கூடயோ அம்மா கூடயோ இல்ல கூட பிறந்தவங்க கூட எல்லாம் நம்ம சண்டை போட மாட்டோமா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறோமா? இது பாரு, நாம எதையும் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான். உங்க அளவுக்கு என்னால பொறுமையா இருக்க முடியும்னு தோணல. ஏன் நீ அவ்வளவு கோவக்காரியா? அப்படி இல்ல, என்கிட்ட நல்லா பழகுனா நானும் நல்லா பழகுவேன். நெருங்கி வந்தா நெருங்கி பழகுவேன். என்ன விளக்கணும்னு நினைச்சா நானே 10 அடி விலகி போயிடுவேன். என்னது ஓரகத்துக்கு 2 பேருமே சப்பாத்தி விட்டுறீங்களாக்கும்? ஆமா பாட்டி. ஆமா பாட்டி. அம்மாடி. ஏன் பாட்டி, நீங்களும் சப்பாத்தி சாப்பிடுவீங்கல்ல? எனக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் தின்னா பல்லெல்லாம் வலிக்குதுப்பா. ஏதோ 2 இட்லி வாங்கி தின்னுக்கிறதா. என்ன நீ மும்மரமா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்க வீட்ல? செல்வம், இதுல யார் பிடிச்ச உருண்டை எதுன்னு கரெக்டா சொல்லு பாப்பான். எனக்கு ஒன்றும் சரியா தெரியலையே. நான் சொல்லவா? இந்த சின்னதா இருக்கிறதெல்லாம் சரவ பிடிச்ச உருண்டை, பெருசா பெங்களூர் வெங்காயம் மாதிரி இருக்க அதெல்லாம் அருந்ததி பிடிச்சது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி. அருந்ததி பெரிய வீட்டு பொண்ணா, அதான் கொஞ்சம் தாராளமா பெருசு பெருசா பிடிச்சு வச்சிருக்கு. ஏன் பொண்டாட்டி சிக்கனம், அதான் சின்னதா பிடிச்சு வச்சிருக்கு. பரவாயில்லையே, பெரிய மாமா சிரிச்சு பேசுவார்னு கூட நான் நினைக்கல. ஏமா ரொம்ப சீரியஸான ஆளுன்னு நினைச்சேன். பின்ன என்னடா மூஞ்சி சுண்டக்கா மாதிரி வச்சுக்கிட்டு முட்டைக்கண்ணை போட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படித்தான் நினைக்கும். காலையில வேற சத்தம் போட்டீங்களா? சரிதான், பெரிய கோவக்காரன்னு நினைச்சேன். ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ அம்மாடி, உண்மையிலேயே அவன் கொஞ்சம் முன்கோவக்காரன் தான். அதுலயும் அவன் ஆத்தாளையும் தங்கச்சியையும் யாராவது சுடுசொல் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். குரங்கு மாதிரி மேல விழுந்து போராடிடுவான். இந்த கிழவி நீ வேற ஏதாவது சொல்லிட்டு. இந்த பர்மா அதெல்லாம் சமயத்துல வந்து போற கோவம் தான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய கோவக்காரன்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா செல்வம், இது மட்டும் நிச்சயமா அருந்ததி புடிச்சு வச்ச உருண்டையா தான் இருக்கும். ஆமா. ஆனா இத வந்து கல்ல போட்டா சப்பாத்தியா வராது பாட்டி, அப்புறம் ஊத்தப்ப மாதிரி தான் வரும். பாருங்க உங்க அண்ணனை என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தானே. இவ்வளவு பெரிய உருண்டைய கல்லு மேல போட்டா அது எப்படி சப்பாத்தியா வரும்? ஃப்ளையிங் சாசர் மாதிரி தான் வரும். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, அப்புறம் நான் சப்பாத்தியே பண்ண மாட்டேன். ஐயோ, ரொம்ப நல்லதா போச்சு அண்ணி. மீனையும் நீங்களே உருட்டி போடுங்க, நாங்களா நிம்மதியா சாப்பிடுவோம். என்ன எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன வர்றீங்களா? அருந்ததி, நீ கவலையே படாத. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட்டணி தான். சரியா? ஐயோ அண்ணி, நீங்க அவ பக்கமா? அப்ப நானும் என் பொண்டாட்டி பக்கம் தான்.
என்னம்மா எங்க போயிட்டீங்க? இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? கேக்குறான் பாரு அக்கறையா. ஏண்டா உன் தங்கச்சி முழுகாம இருக்காளே, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னம்மா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம்டா. அநியாயத்துக்கு காக்க வச்சுட்டாங்க. அங்க ஏகப்பட்ட கூட்டம். ஆம்பளைங்க 2 பேர் வீட்டுல இருக்கீங்கல்ல, முன்னாடியே போய் டோக்கன் வாங்கி வச்சு எங்க சிரமத்தை குறைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நாதி இல்லையே. இல்லம்மா, நானும் செல்வமா இப்பதான் கடையில இருந்தே வரோம். சரி சரி நிர்மலா, நீ போய் சாப்பிடு. வயிற்று பிள்ளைக்காரி நேரத்துக்கு சாப்பிடணும். அத்தை ஒரு 10 நிமிஷம் அத்தை, குருமா இப்பதான் கொதிக்குது. நான் 10 நிமிஷத்துல சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். நல்லா இருக்குடி கதை. நீ உக்காந்து அட்டை அடிச்சிட்டு உன் சௌகரியத்துக்கு சப்பாத்தி போட்டு தருவ. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவ பசியோட வயிற்ற காய போட்டுக்கிட்டு நீ எப்ப சப்பாத்தி போட்டு தருவேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இல்ல அத்தை, நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். இது என்ன வீடு இது? பொம்பளைங்க இருக்கிற வீடு மாதிரியா இருக்கு? நேரத்துக்கு ஒரு வயிற்று பிள்ளைக்காரிக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம நீ நேரத்துக்கு சமைச்சு வச்சிருக்க வேண்டாம். அப்படி என்னடி வேலையை பார்க்காம சிரிப்பு கூத்தும். நான் தெருமனையில வரும்போதே கேக்குது உங்க சத்தம். ஏ நிர்மலா, இவங்க சப்பாத்தி போடுற வரைக்கும் நீ வயிற்ற காய போட்டுட்டு இருக்காம பழைய சாதம் இருக்கு, போய் எடுத்து சாப்பிடு. இல்ல அத்தை, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. பழைய சாதம் அவளுக்கு ஒத்துக்காது. அடே அப்பா, போதுண்டி உன் அக்கறை. அத்தை ஒரு 5 நிமிஷத்துல போட்டு தந்துடுறேன் அத்தை. நிஜமான அக்கறை இருக்கிறவளா இருந்தா நாங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டாமா? ஏன் சரோ, முன்னாடி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? என்னங்க பேசாத போ. வீட்டுல தானே இருக்கீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே சமையல் வேலை ஆரம்பிச்சிருந்தா என்ன முடிச்சிடலாம்ல? மாமா என்ன நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி வீட்டை பெருக்கி அப்படியே சமையல் வேலையில உட்கார்ந்தாங்க அக்கா. நீ இதுலலாம் தலையிடாதம்மா. அது எப்படி? நானும் தான் கூட இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வேண்டாமா? பேச்ச விடுமா. நீ வேற ஏதாவது பேசிட்டு. நீங்க பேசுறது எனக்கு புரியல மாமா. அத்தை சரோகா மட்டும் பேசுறதை என்னால எடுத்துக்க முடியாது. நானும் தானே கூட இருந்தேன். அப்ப என்ன சரி சொல்ற மாதிரி தானே இது. ஆனா நான் பேச தப்புங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. நிர்மலா, நிர்மலா இல்ல சாப்பிடு நிர்மலா. இல்ல நிர்மலா. போமா உட்கார். சாப்பிடு. இந்த பாருமா, பழைய சோறுலாம் சாப்பிடாத. உனக்கு ஒத்துக்காது. அதுவும் இந்த நேரத்துல. சாப்பிடுமா, நான் சொல்றேன்ல. அருந்ததி, என்னங்க? போய் ரெடியாவு. நாம வெளியில போய் சாப்பிடுறோம். எங்கடா கிளம்புற நீ? ஏன் பொண்டாட்டி எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். போ. சாப்பிடு. அப்பா இந்தாங்க பத்தாணி. என்னப்பா கேலண்டர் பார்த்துட்டு இருக்கீங்க? இதுவா தீபாவளிக்குன்னு எவ்வளவு நாள் இருக்குதுன்னு பாக்குறேன். ஏன்பா என்ன மாதிரி சின்னதுங்க தான் தீபாவளி எப்ப வரும்னு கேலண்டர் பாப்போம். நீங்க எதுக்காக பாக்குறீங்க? நான் ஒண்ணு மாதிரி பட்டாசு சுடுறதுக்காக பாக்கல. நானு லீலா விஜய தீபாவளிக்கு அழைக்கிறதுக்காக நல்ல நாள் பாத்துட்டு இருக்கிறேன். லீலா விஜயவா? ஏன் அவங்களுக்கு தலை தீபாவளி மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மறக்கலப்பா. ஏப்பா இதுக்கு ஒரு தடவை நீங்க தனியா அலையணுமா? அத செல்வ கல்யாணத்துக்கு போனோம்ல, அப்பவே நீங்க அழைச்சிருக்கலாம்ல. அது எப்படிமா? எப்படின்னு என்ன கேட்டா? ஏமா செல்வம் கல்யாணத்துக்கு போறோம், அப்ப போய் இவங்களை அழைக்க முடியுமா? ஏன் அழைச்சா என்ன? முறைக்கு கூப்பிடணும் அவ்வளவுதானே. அது எப்படி எங்க கூப்பிட்டா என்ன? இவ்வளவு பாரு எவ்வளவு சுலபமா பேசிட்டு இருக்கிறான்னு. அதெல்லாம் நடக்காதுமா. இந்த பாரு ரவி மாப்பிள்ள வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. கோபி மாப்பிள்ள வீட்டுல கூட அவருக்கும் அவங்க அப்பா பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க வீட்டுல மூத்த மாப்பிள்ள ஒருத்தருக்காக லட்சுமணன் எல்லாத்துக்கும் ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு அவர் என்ன கேட்பாரு? ஓஹோ போற வழியில வந்து அழைச்சிங்களாக்கு, இதான் முறையா அப்படிம்பாரு. கண்ணாடி இப்படி பிடிச்சிக்கிட்டு. நல்லா உனக்கு தெரியாது. பொண்ணை பெத்துக்கிட்டா யார் யாருக்கெல்லாம் பயந்து நடக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. அதான் பழமொழி சொல்லிருக்காங்கப்பா, 5 பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னுட்டு. அக்கா அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. எங்க தமிழ்வாதியர் சொல்லிருக்காரு, 5 பொண்ணு பெத்தா அரசனும் அண்டி வாழ்வான் அப்படின்னு தான் அர்த்தமா. ஏப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படி எப்படி
அதாவது அரசனா இருந்தாலும் 5 பொண்ணை பெத்துட்டா எல்லாரையும் அனுசரிச்சுதான் வாழணுமா. அப்பா படிப்பாளி பேசுற பாருங்க. எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சுமா. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அப்பனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஊருக்கு கிடைக்கும் புள்ளியாருக்கு போலாண்டி, உங்களுக்கு கிடைக்கும் இந்த அழகா போலாம். நல்ல சாங்ல கரண்ட் போயிடுச்சு. ஏங்கா எப்பவுமே இப்படிதான் கரண்ட் போகுமா? ஆமா. அது சரி, உங்க மாமா இங்க வந்து ஏதோ தேடிட்டு போனாரே, அதை கவனிக்காம நீ பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு. சாரிக்கா, மாமா இங்க வந்தது ஏதோ தேடினது எதுவுமே என் மைண்ட்ல இல்ல. நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்துட்டேன். சரோ, என்ன நீ பாட்டுக்கு அருந்ததுகிட்ட என்னமா சொல்ற? நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. நீங்க பெருசா எடுத்துக்கலங்க. ஆனா இத பாரு, ஏற்கனவே என்ன அருந்ததி பெரிய கோவக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கு. நேத்து நடந்த கூத்துல அந்த எண்ணம் இன்னும் அதிகமா இருக்கும். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி பயமுறுத்தாத. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. இல்லங்க, அருந்ததிக்கு நான் சொல்றதோட நோக்கம் புரியுங்கிற நம்பிக்கையில தான் அவகிட்ட அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கிறது பெருசு இல்ல. மத்தவங்க அவ இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அருந்ததி கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணு அப்படி இப்படின்னு தப்பான அபிப்பிராயத்துக்கு வரக்கூடாது இல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதானே. என்னடா அண்ணியோட குணம் தெரியாம அருந்ததி ரொம்ப ஒற்றாளேன்னு பார்த்தேன். அண்ணி தன்னோட குணத்தை காமிச்சப்பறம் தான் அவளுக்கு தெரியுது அண்ணி எப்படின்னு. இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம பேசுற? நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? அருந்ததி கிட்ட தானே சொன்னேன். அதுவும் நேரடியா அவகிட்ட தானே பேசினேன். அடேங்கப்பா. இது பாரு, தயவு செஞ்சு நடுவுல ஏதாவது பேசி வம்பு எடுத்து விட்டுறாத. இப்ப நான் அருந்ததி கிட்ட பேசுனதுல உனக்கு என்ன? அதானே, நீங்க பாசமலர்கள், உங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கும். எனக்கு என்ன வந்துச்சு? கோபி, கோபி. ஓ, என்ன மாமா? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தூங்கிட்டு இருக்காப்லையே. நான் வேணா எழுப்பட்டுமா? இல்ல இல்ல வேணாம், நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. தூங்கட்டும், அப்புறம் வரேன். என்ன போஸ், வேகமா வந்த வேகத்துல திரும்பி போற? என்ன மேட்ரு? ஈரோட்ல இருந்து சரக்கு வாங்குறோம்ல, டிடி அனுப்புறது இன்னைக்கு தான் கடைசி தேதி. அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். ஆமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் தம்பி உருப்படமா வேணாமா? இவ்வளவு நேரம் தூங்கினா எப்படி முன்னேற முடியும்? என்ன பாரு, காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ராஜி சேலத்துக்கு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு லஞ்சம் கட்டி கொடுத்துட்டு ஈவினிங் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் தூங்குறான், நீ பாட்டு வந்துட்டு இருந்தா சவுண்ட் விட்டு எழுப்ப வேண்டியதானே? இல்ல, அசந்து தூங்குறாப்ல, எழுப்ப வேணாமே. பெத்த தாய் மாதிரி ஃபீலிங் காட்டுற. அவன் என்னமோ உன் தலை மேலதான் எல்லாம் நடக்கிற மாதிரி டிராமா பண்றதும், நீ என்னமோ கோபி கோபி நம்ம முன்னாடி சுத்தி ஃபிலிம் காட்டுறதும், இதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்லப்பா. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்ன மாதிரி ஓவரா சலாம் போடுற ஆளுங்களை அவன் சுத்தி வச்சுட்டானா இந்த ஜென்மத்தில் அவன் முன்னேறவே முடியாது. கரெக்டா சொன்னடா குமார். இந்த போஸ் இருக்கிறானே, காக்கா பிடிக்கிறதுல கில்லாடி, சமயத்துல சட்டையோட காலரையும் பிடிப்பான். தெரியுதுல, அடக்கி வாசி. என்ன காலங்கத்தான் எல்லாரும் ஒன்னா கூடி கூத்தடிச்சிட்டீங்க? என்ன ஒண்ணு இல்ல கோபி, போஸ் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு வந்தாப்ல, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு வெளியே வந்துட்டாரு. அதான் என்ன மேட்டர்னு விசாரிச்சிட்டு இருக்கேன். என்னண்ணே? டேய் பாத்தியாடா, நீ கேட்ட உடனே என்னென்ன அப்படின்னா போஸ் கிட்ட என்னென்ன அப்படின்னு பவ்யமா பேசுறான். யாருக்கு இங்க மரியாதை கொடுக்குறான் பாத்துக்க. கோபி, ஈரோடு சரக்குக்கு இன்னைக்கு தான் டிடி அனுப்புறது கடைசி தேதி. அதான் சொல்லிட்டு போலாமே. ஐயோ, சுத்தமா மறந்தே போச்சு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தீங்க, நானே எடுத்து அனுப்பிச்சிடறேன். சரி கோபி. பாத்தியா போஸ், நான் என்ன சொன்னேன்? பட்டு கத்திரிச்சாம இருக்கிற மேட்ரு இப்படி பாவனை பண்ணக்கூடாது. தூங்குறான் நீ பாட்டு பவ்யமா வந்துட்டா அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? யோ கட்டிங் மாஸ்டர், இங்க வா. சொல்லுங்க சார். தீபாவளிக்கு தைக்க சொல்லி உங்ககிட்ட துணி கொடுத்தல, போய் எடுத்துட்டு வா. இல்ல, அது வந்து நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், அங்கனே முழிச்சிட்டு இருக்கா. போய் துணி எடுத்துட்டு வா. அட என்ன, நான் கேட்டுட்டு இருக்கேன், அங்க பார்வை பார்த்துட்டு இருக்கா. போய் துணி எடுத்துட்டு வா போ. அண்ணே, நீங்க போங்கண்ணே. மாமா, நீங்க கொடுத்த துணி டேமேஜ் ஆகி போச்சு. என்னது?